Taste the Daily. அரசு திட்டங்கள் குறித்து அனைத்து இடங்களிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. முகம் தெரியாத நபர்கள் ஆசை வார்த்தை கூறினால் அதனை நம்பக்கூடாது என கண்ணகி நகர் குழந்தை கடத்தல் தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். சென்னை மடிப்பாக்கம் கண்ணகி நகர் பகுதியில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு முகாமை பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார். மேலும் ஏமாற்றுபவர்களை கண்டறிந்து உடனடியாக காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அரசின் திட்டங்களை பொறுத்தவரை மக்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக எல்லா இடங்களிலும் விளம்பரப்படுத்தப்பட்டு வருகிறது. எல்லோருக்கும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அரசின் திட்டங்கள் பெரும்பகுதியானவைகள் அது அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கான திட்டங்களாக இருந்தாலும், வீட்டு வேலை செய்கிற தாய்மார்களுக்கான திட்டங்களாக இருந்தாலும், குழந்தைகளுக்கான திட்டங்களாக இருந்தாலும், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான திட்டங்களாக இருந்தாலும், குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பயன்பெறுகிற வகையிலான திட்டங்கள் அனைத்தையுமே அரசின் சார்பில் தொடர்ந்து விளம்பரப்படுத்தப்பட்டும் தகுந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் யாராவது ஏமாற்று பேர்வழிகள், முகம் தெரியாத நபர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஆசை வார்த்தை காட்டி அழைத்தால் நிச்சயம் பெற்றோர்கள் அதை அனுமதிக்கக்கூடாது. இது எந்த சூழலிலும் இது பலனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்காது. ஏமாற்றுகிறவர்களை அடையாளம் கண்டு காவல்துறைக்கு உடனடியாக ஒப்படைப்பது பொதுமக்களின் கடமையாக இருக்க வேண்டுமே தவிர தங்களுடைய குழந்தைகளை கண்டவர்களோடு அனுப்பி வைப்பது சரியானதாக இருக்காது. Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.